கடந்த 19 நாட்களா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவிலான கேள்விகளையும், விமர்சனங்களையும் முன்வைத்த ஒரு முக்கியமான ஒரு ஒருவருடைய கைது அல்லது ஒருவரை தேடுற நடவடிக்கை தொடர்பான கேள்விகள். இது நேற்று வரைக்கும் ஏன் இன்றைக்கு வரைக்கும் இந்த கேள்வி அரசாங்கத்தின் மேல பெரிய அளவான விமர்சனங்களை கொண்டு வந்த ஒரு விஷயமா மாறியிருந்தது. இவரை நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி அவரை சிஐடியினருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க. மாத்தறை நீதிமன்றம் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பிரதீப் பொலிஸ்மா அதிபர் தேசம் தென்னப்போம் அவரை கைது செய்யப்படி சொல்லப்பட்ட விஷயத்துக்கு 6 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு அவரை தேடினாங்க கடந்த 19 நாட்களா. கடைசி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல, கைது செய்யவும் முடியல. இது ஒரு அரசியல் சம்பந்தமான பல விஷயங்கள் இதுல விமர்சனத்துக்கு உள்ளானாலும் கூட இவங்களை தேடுறதுக்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டுதான் இருந்தது. ஆனால் இன்றைய நாளில் அவர் கைது செய்யப்படல. அவர் நேரடியாக மாத்தறை நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்காரு அல்லது சரணடைஞ்சிருக்காரு. இந்த சரணடைவுக்கு பிறகு அவருக்கு ஒரு நாள் விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கு. நாளை 20ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியல் வைக்க சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். நாளைக்கு அவரை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு மேலதிகமா அவரை விளக்கமறியல் வைக்கணுமா இல்ல அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம். எனவே இது இப்போதைக்கு கிடைத்த செய்தி இருக்கு. கடந்த அதாவது நேற்றைக்கு முந்தைய நாள் அல்ல நேற்றைய நாள் நினைக்கிறேன், நேற்றைய நாள் அவருடைய வீட்டில் சிஐடியினர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாங்க. இதுல 1009 මදුපාන පෝතල්கள் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. 1009. ඔහුගේ නිවස පරීක්ෂා කිරීමෙන් පසුව විදේශීය මත්පැන් බෝතල් 795ක් වයින් බෝතල් 214ක් වශයෙන් 1009ක මත්පැන් භාරයට ගත්තා. ඒ වගේම තෙන්නකෝන් මහත්මයාගේ ගිනියාවිය ලෙස සැලකෙන පිස්තෝල අවියක් පොලිසිය භාරයට ගත්තා. ඒ වගේම ඇපල් වර්ගයේ දුරකථන දෙකක් පොලිස් භාරයට අරන් තියෙනවා. අපි හිතනවා ඒ දුරකථන අර තොරතුරු විශාල ප්‍රමාණයක් අපිට අනාවරණය කරගන්න පුළුවන් වෙයි. இதுல பல வகையான மதுபானங்கள் அடக்கப்படுதா சொல்லப்படுது. இப்போ பாராளுமன்றத்திலேயே அமைச்சர் சம்பந்தமா பேசியிருந்தாரு. அதோட 2 ஐபோன், ஒரு துப்பாக்கி எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்றாரு. துப்பாக்கியும் அவருடைய தனிப்பட்ட பாவனைக்காக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எனவே அந்த ஐபோன்ல இருந்து பல தகவல்கள் இதில் எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் 2013ஆம் ஆண்டு வெலிகமையில் நடந்த ஒரு ஹோட்டல்ல நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தோடு தான் இவர் கைது செய்யறதுக்கான நடவடிக்கையை நீதிமன்றம் வழங்கியிருந்தாங்க. அதுல ஆஜராகாம அப்படியே 19 நாட்களா இவர் மறைஞ்சிருந்தாரு, ஒளிஞ்சிருந்தாருன்னு சொல்லலாம். கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி அவர் மாத்தறை நீதிமன்றம் பிறப்பித்த அவருடைய கைது இடைநிறுத்தி அல்லது தடை உத்தரவை பிறப்பிச்சு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனா அந்த மனுவை நேற்றைய நாள்ல நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. நேற்றைய நாள்ல நிராகரித்ததுக்கு பிறகு அவர் இன்றைய நாள்ல சரணடைந்திருக்காரு. அது மட்டுமில்லாம அவர் இந்த வாரத்துக்குள்ள கைது செய்யப்படாம அல்லது சரணடையாம இருந்திருந்தால் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்படும், அவருடைய சொத்துக்கள் எல்லாமே இயக்க முடியாம போகும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அந்த அடிப்படையில கூட அவர் இன்றைய நாள்ல சரணடைந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல பெருசா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அரசாங்கத்துக்கு இது பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருந்தது. அந்த ஒரு விஷயம் இன்றைய நாள்ல நடந்து முடிஞ்சிருக்கிறது. 2வது விஷயம், இதுவும் அரசாங்கத்துக்கு மேல பலதரப்பட்ட விமர்சனங்களை வச்சதுதான், அரசாங்கத்துக்கு பாராட்டுகளையும் கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. 220 250 இருந்து 60ஆக குறைக்கப்பட்டது. இந்த 60ஆக குறைக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு ஆராயாம, தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பாம சரியான தரவுகள் இல்லாம இந்த பாதுகாப்பை அரசாங்கம் அகற்றி இருக்கு. இதற்கு எதிராக அடிப்படை உரிமை மனு ஒன்ற நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தரப்பு முன்வைச்சிருந்தாங்க. இதை நீதிமன்றம் இன்றைய நாள்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாம தள்ளுபடி செஞ்சிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட நீண்ட நேர பரிசீலனைக்கு பிறகுதான் இந்த முடிவை நீதிமன்றம் எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அவருடைய வீடு தொடர்பான பிரச்சனை மீண்டும் வரலாம். ஏன்னா நேற்றைய நாள்ல இந்த தேசப்பந்து தென்னக்கோன் அவருடைய கதையும் இந்த வீட்டு விஷயமும் பரவலா பேசப்பட்டது. இனி அடுத்தது அவருடைய வீட்டு தொடர்பான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பேசப்படுது. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த மனு தொடர்பான விசாரணை அல்லது தீர்ப்பு வரும் வரைக்கும் அரசாங்கம் பார்த்திருந்தாங்களா தெரியாது. ஆனாலும் இனி அந்த வீடு தொடர்பான ஒரு சர்ச்சையான அல்லது அவரை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதோட சேர்த்து இறைவரை திணைக்களத்தினுடைய புதிய பணிப்பாளர் இன்றைய நாள்ல 39வது பணிப்பாளர் இன்றைய நாள்ல பதவியேற்றிருக்காரு.
வருகின்ற எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வருகின்ற 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வரி செலுத்துறதுக்கான உள்ளடக்கத்துக்குள் நாங்க எல்லாரும் வரோம். நம்மளோட வருமானம் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு வரி செலுத்த போறோம். அதுக்கிடையில இப்பொழுது புதிய பணிப்பாளர் இருவரி திணைக்களத்துக்கு இன்றைய நாளில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து 39வது பணிப்பாளர். நாளிலிருந்து இவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதோட இன்றைய நாள்ல விஜித ஹேரத் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அப்படின்னு சொன்னா, இப்ப முன்பதிவு செய்யற இணையதளங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த booking.com, அகோடா இந்த மாதிரி பல இணையதளங்கள் இருக்கு. இந்த இணையதளங்கள் எல்லாமே இலங்கைக்கு வரி செலுத்தாம பாரியளவான பணத்தை வெளியே கொண்டு போறாங்க. எனவே இந்த மாதிரியான ஆன்லைன் மூலமான முன்பதிவு செய்யற இந்த இணையதளங்கள்ல வர வருமானம் மூலமாகவும் அரசாங்கத்துக்கான வரியை செலுத்துறதுக்கான நடவடிக்கைக்காக ஒரு ஓடிபி முறைமையை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவை அமைச்சு இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் இப்பொழுது திரட்டப்பட்டது. வருங்காலத்துல இந்த இணையதளங்களும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கொண்டு வரப்பட போகுது. හෝටල් කාමර බුක් කරන එක ඔන්ලයින් බුකින් හරහා වෙන එක දැන් ඇත්තටම එක ආයතනයක අධිකාරියකට යටත් වෙලා තියෙනවා. අපි දැන් ආරම්භ කළා තියෙනවා ලංකාවේ දේශීය සමාගම් එක්ක සාකච්ඡා. අපි ඔවුන්ට කියලා තියෙනවා වෙනත් ආයතන කීපයක් පටන් ගමු. දැනට ක්‍රියාත්මක වෙන එකත් ලියාපදිංචි කරන්න ඕනි. booking.com එක ඇත්තටම ගත්තොත් අපිට ලබා දිය යුතු බදු මුදල් ලබා දෙන්නේ නැහැ දැනට. ඒගොල්ලෝ විශාල ලාභයක් අරන් යනවා රටෙන් අරන් යනවා. என்னை பொறுத்த வரைக்கும் booking.com பல நாடுகள்ல உலகத்துல அத்தனை நாடுகள்லயும் இருக்காங்க, இலங்கையிலயும் இருக்காங்க. இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வராங்க அப்படின்னு சொன்னா booking.comல இங்க இருக்கிற ஹோட்டல்களை பார்த்து தான் புக் பண்ணி வருவாங்க அதிகமா. காரணம் சொன்னா அவங்களுக்கு அதனுடைய ரிவ்யூ, அதனுடைய அளவு எப்படி இருக்கு, விலை எப்படி இருக்கு எல்லாமே வந்து இருக்கும். ஏற்கனவே நாங்க booking.comல பண்ணிட்டோம்னு சொன்னா இங்க இலங்கைக்கு வரும்போது அது ஒரு இலகுவான முறையா இருக்குது. எந்த நாட்டுக்குமே பொருந்தும். இப்படி இருக்கும்போது அவங்க வரி செலுத்துறது நடைமுறைக்குள்ள வரும்பொழுது பொதுவா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னா, booking.com வந்து நாங்க நேரடியா புக் பண்ணும்போது சில நேரத்துல நேரடியா நாம ஹோட்டல்ல போய் புக் பண்றதை விட அந்த தொகையை விட குறைவா இருக்கு. அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பாங்க, அவங்க ஒரு சலுகை கொடுத்திருப்பாங்க. ஆனா இனி டாக்ஸ் வரும்போது அது அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல அதன் மூலமா முன்பதிவு செய்யறதுக்கு மக்கள் விரும்பாம இருக்கலாம் வரி செலுத்தும் போது, அந்த வரி எடுக்கும் போது. அதனால அந்த பிரச்சனைகளால booking.com தொடர்ந்து இலங்கையில் இருக்குமா இல்லையா அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகளும் இருக்கதான் செய்யுது. அது எப்படி அதை சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய பணப்பரிமாற்றமா இருக்கட்டும், கட்டண முறைகளா இருக்கட்டும், இனி டிஜிட்டல் முறையில தான் வரப்போகுது. ஆனாலும் இப்போது இலங்கையில் இருக்கிற டிஜிட்டல் முறைகள், கட்டண முறைகள், இப்போ அரசாங்கம் அறிமுகப்படுத்திய முறைகளை பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு 100% திருப்திகரமா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப GoPay அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அந்த அளவுக்கு மக்கள், பாமர மக்கள் மத்தியில் அல்லது சாதாரணமான மக்கள் மத்தியில் அதை வந்து பாவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் யாரும் பாவிக்கிறீங்கன்னா கருத்துக்களை சொல்லுங்க. அந்த மாதிரி இல்லாம எளிய முறையில் மக்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இப்போ இந்தியா எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு சின்ன கடைகள்லையும் அந்த QR கோட் மூலமா, அதாவது ஆப்பிள் பேயோ அல்லது கூகுள் பே மூலமா இப்போ நாங்கள் வந்து கட்டணம் செலுத்துவோம். அந்த மாதிரி ஒரு இலகுவான முறை இலங்கைக்கு வரும் வரைக்கும் இது எந்த அளவுல இருக்கும், எந்த அளவுல இது சாத்தியமாகும் அப்படின்றது கேள்விதான். ஆனா பல நடைமுறைகள், பல பில்லியன் கணக்கான பணம் வந்து இதுக்கு செலவழிக்கப்படுது அரசாங்கத்தால இந்த முறை. இந்த வருஷத்துல இது தொடர்பான பல முக்கியமான விஷயங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு சரியான முறையில் இருந்தா கண்டிப்பா அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு வருமானத்தை, வரி வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையாக இருக்கும். எஹலியோகோட பிரதேசத்துல பெரிய அளவான வாகன நெரிசல் ஒன்று இன்றைய நாளில் ஏற்பட்டிருந்தது. செய்தியிலே நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. பிரதான வீதி மிகப்பெரிய ஒரு வாகன நெரிசலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இதுக்கு காரணம் வந்து மதுபானம், அதாவது பியர் ஏற்றி சென்ற கொள்கலன் வந்து சரிந்து விழுந்திருக்கு, விபத்துக்குள்ளாகி இருக்கு. இதனால அந்த கொள்கலன் இருந்த பியர் போட்டல் எல்லாமே பாதைகள்ல பரவலா பறந்து கிடந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து மக்கள் எடுக்கிற காட்சிகள் பலதரப்பட்ட புகைப்படங்களா பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதனால பாரிய அளவான வாகன நெரிசலும் இந்த பாதையில இன்றைய நாளில் ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள் அதிகமாக பார்க்கப்பட்ட விஷயங்களாக மாறி இருக்கு. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.